ஆக பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தாவேக ஆட்சின்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? எங்கப்பா பாதுகாப்பு இருக்குது? இப்போ ஆட்சி தாவேக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ குழந்தைங்கள பெண்களை வந்து கொலை பண்ணாங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சு. அவங்க கட்சியில் உள்ள பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு இன்னைக்கு ஆணையாளர் அலுவலகம் வந்திருக்கு. எங்கேருந்து பாதுகாப்பு இருக்குது? இல்லை அதெல்லாம் சிங்க பெண்கள் இது இருக்குது, பெண்களுக்கு எதிராக பேசினா உடனே உதயநிதியை கைது பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி உள்ள செயலெல்லாம் செய்கிறாங்களேக்கா. அந்த சிங்க பெண்ணை இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் உள்ள பெண்ணை வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த சிங்க பெண் எங்கே பண்ணாங்க ஏன் வரல? ஆட்சியாளர்களுக்கா இல்லை பொதுமக்களுக்கா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? யாருக்கு வேண்டி வேலை பார்க்குறாங்க? அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை என்னோட கைபேசிலேருந்து எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அவனை கூப்பிட்டு வந்து இன்னும் விசாரிக்கலைங்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்குது. அப்போ எங்கே பண்ணுச்சு இந்த சிங்க பெண்ணு? இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த பொண்ணு போராட வந்திருக்கா. அதெல்லாம் சும்மா வெற்று ஒரு அரசியல் ஒரு சீன் அந்த ரீல்ஸ் போடுறாங்களே, ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு படுத்துக்க வேண்டியது. அதுதான் அந்த ஆட்சி. 3 மாதம் ஆட்சி காலம் எப்படி இருக்கா? இப்போ நீங்கள் தேர்தல் இந்த அறிக்கை பட்ஜெட் அறிக்கையை பார்த்துருப்பீங்களே, சொன்னதை என்னத்தை நிறைவேற்றினாங்க? ஏன் ஏற்கனவே வந்து அரசு வந்து கஜானா காலின்றது தெரியாதா விஜய்க்கு? அப்போ உள்ள பெண்கள் என்ன சொன்னாங்க? மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டார் விஜய், தன்னோட சொந்த பணத்தை எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களோ தங்கை. அந்த தங்கையை நான் தேடிட்டு இருக்கேன் பார்க்கணும் அப்படின்னு. ஏமா இப்போ கொடுக்கல? இப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இல்லை இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து ஒருவேளை தோல்வியை சகிச்சிக்கிற முடியல, அதனால தான் டிவிக்கு மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களாமே. எப்போ எங்களுக்கு நாங்கள் தோல்வி அடைஞ்சோம்னு யாருக்கோ சொன்னது? எங்களோட கொள்கை நீதியாக நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். அரசியல் நிலைப்பாடு வேறு, அதில் வந்து வெற்றி தோல்வி வரும். ஆனால் கொள்கை எங்கள் கொள்கையில் யார் நாங்கள் எப்போதுமே தோல்வி அடைஞ்சது கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட தலைமைகள் இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் சேர்றாங்க, ஆனால் தேர்தலுக்கு இந்த கூட்டணி உங்களால் அமைக்க முடியலையேக்கா. நாங்கள் எங்களை நாடி வரவங்களும் நாங்கள் ஏற்றுக்கணும். நாங்கள் போயிட்டு எங்களோட கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கும் அது வந்து ஒத்து வராது இந்த காலத்துக்கு. அப்படி எங்களோட கொள்கையை ஏற்று வர்றாங்களா அவங்க ஏற்றுக்கணும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அண்ணன் சீமான் தலைமையில் இந்த 2031 இந்த கூட்டணிகள் சேர்ந்து அமைஞ்சா எப்படி இருக்குங்க தேர்தல்? அதுதான் நம்மளோட கொள்கையை ஏற்று வரணும். ஏற்று யார் வந்தாலும் ஏற்றுக்கிறது தான் எப்போதுமே சொல்லியிருக்காரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தாவேக்கா பார்த்தா பயமா இல்லைங்களாக்கா? ஏன்னா வந்து இவ்வளோ எப்போ எனக்கு ஒன்றும் புரியல. தாவேக்கா அதை செஞ்ச ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னார், அந்த கட்சி பேரை சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதை பார்த்து பயப்படுறது என்ன செஞ்சுட்டாங்க பயப்படுறதுக்கு? இல்லை மக்கள் அவங்க சைடு இருக்காங்களே, இவ்வளோ காலம் நாம் தமிழர் கட்சி 16 வருஷம் காலமாக போராட்டத்தில் மேற்கொள்ளுது, ஆனால் வந்து அதோடையும் தாண்டி இப்போ நம்ம மக்கள் அறியாமல் இன்னும் இருக்காங்க. எப்படின்னா சினிமா மோகமாக ஒன்று இருக்கு, அந்த ரீல்ஸ் போடுறது, அந்த நானும் விஜய் ரசிகன், அதை மாற்றுக்கிறது கிடையாது. நானும் நல்லா ரசிப்பேன், எல்லாமே செய்வேன். ஆனால் அரசியல் வேறு, சினிமா ரசிக்க. சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருக்கா? இல்லை அப்படி கேட்குறேன் நான் வந்து உங்களுக்கு அரசியலுங்கிறத தாண்டிட்டு நீங்கள் சினிமாவில் எப்படின்னு கேட்குறேன். எனக்கு சினிமாவில் வந்து பிடிக்கிறேன், விஜய் பிடிக்கும், விஜய் பிடிக்கும். ஆனால் அரசியலில் வந்து விஜய் பிடிக்காது. ஏன்னா அரசியல்ன்றது வேறு, சினிமான்றது வேறு. சினிமா வந்து பொழுதுபோக்காக வேண்டி பார்க்கக்கூடியது. அரசியல் வந்து தன்னோட வாழ்க்கைக்கு வாழ்வாரத்துக்காக வேண்டி நம்ம வெற்றி பெற்று இது பண்ணுறது. அதனால சினிமாவையும் அரசியலையும் ஒன்றுபடுத்த முடியாது, வாழ்வியலையும் ஒன்றுபடுத்த முடியாது. நன்றிக்கா.